என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க, அதுவும் எங்க வீட்லயே வந்து எங்களே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சென்னை அணியினுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணிக்கு 2வது தோல்வி. அதுவும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல வந்து தோத்துருக்காங்க. இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசா இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல டாஸ் வின் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பந்துவீச்சை தேர்வு செஞ்சாங்க. இதன் மூலம் வந்து சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சிறப்பாக தான் செஞ்சிருக்காங்க சென்னை அணி, சொல்லவே வேண்டும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 209 ரன்கள், அதாவது 5 விக்கெட்டுக்கு 5 விக்கெட் இழந்து 209 ரன்கள் சிஎஸ்கே அணி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 18.4 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 20 ஓவர் கூட முடியல. 18.4 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 210 ரன்கள், 5 விக்கெட்டுகள் இழந்து 210 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த தோல்விக்கு அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பிச்சில் இந்த ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் தான், இந்த ஆடுகளத்தில் இந்த ஸ்கோர் எங்களுக்கு கரெக்டான ஸ்கோராக தான் இருந்தது. ஆனால் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு இந்த ஆடுகளும் சாதகமாக இருந்தது. ஸ்பின் பவுலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பந்து நின்று வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா பவுண்டரி எல்லைகள், அதாவது இம்பாக்ட் பிளேயர் வந்து எதுக்கு அவர் எடுத்துட்டு வந்தார், அதுவும் சுழற்பந்து வீச்சாளர் ஏன் எடுத்துட்டு வந்தார், அதை பற்றி பேசும்பொழுது பவுண்டரி எல்லைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால சுழற்பந்து வீச்சாளர்களை வச்சு கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் அவங்களுக்கான நாளாக இது அமையல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா 4 பந்துகள் நம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசி 2 பந்தில் வந்து 4 இல்லை 6 அப்படி சொல்லி கொடுத்துட்றோம், அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தோல்வி கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுலேயே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மத்ரே, சிவம் துபே இவங்களுடைய பேட்டிங் வந்து சிறப்பாக இருந்தது. பேட்டிங்கில் நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தான் இன்றைக்கி துரதிருஷ்டமான ஒரு நாளாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து பந்துவீச்சல் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லி அவரோட கருத்தை முடிவு செஞ்சிருக்காரு. இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஆர்சிபி கூட மேட்ச்சில் எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.